பில்லு வரும்போது பார்த்தா இவ்வளவு பெருசா வந்து நிற்கும், கட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் அடுத்த மாசம் என்னடா பண்ண, அடுத்த மாசம் மேலதான் பார்க்கணும். இதுனா வந்துட்டு ஸ்வைப் பண்ணி கிரெடிட் கார்டில் எடுத்துலாம் சார். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் அதனால வரும். சார் வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பெருமையான விஷயமா பல பேருக்கு இருந்திருக்கு. அதுக்கு அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கும் அது கொஞ்சம் என்கிட்ட இருக்கு பாத்தியா அப்படின்னு பெருமையா நிறைய பேர் இல்லை, அட்லீஸ்ட் சில பேராவது நினைக்கிறாங்க. அது அது பெருமையான விஷயம் அல்ல, வாழ்க்கைக்கே உலை வைக்கக்கூடிய ஒரு சம்பவம், அது ஒரு விஷயம் அப்படிங்கிறது. என்ன சார் அது அப்படின்னா, கிரெடிட் கார்டு. நிறைய பேர் கிரெடிட் கார்டு, ஹோட்டலுக்கு போக வேண்டியது, கிரெடிட் கார்டு டக்கு நீட்ட வேண்டியது, பேமெண்ட் பண்ண வந்துட்டு என்னமோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி. உங்களுடைய வாழ்க்கை அழிக்கும் கத்தி மாதிரி. அது கத்தியால காய்கறி நறுக்கலாம், கழுத்தையும் வெட்டலாம். இது காய்கறி நறுக்கக்கூடிய கிடையாது, கழுத்தை வெட்டக்கூடியது. என்ன சார் அப்படி சொல்றீங்க? பேங்க்லாம் அத்தனை பேர் வந்து கிரெடிட் கார்டை வந்து எல்லாரும் வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னடா கிரெடிட் கார்டு பெரிய அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். கிரெடிட் கார்டு வந்து கண்ட்ரோலாக கரெக்டாக வச்சுட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், 10 வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன். வாங்குவேன், 15வது நாள் நான் கட்டிடுவேன், இல்லை 10வது நாள் நான் கட்டிடுவேன். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது சார். ரைட். அது மாதிரி எத்தனை பேர் சார் இருக்கிறீங்க? 100-5 பேரா, 10 பேரா, மிச்சம் 90%? சார் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டோட கலாச்சாரம் எங்கேயும் வந்தது? அமெரிக்கால கிரெடிட் கார்டு தான் சரி. யார்கிட்டையும் கேஷ் கிடையாது, நேராக போங்க கார்டு ஸ்வைப் பண்ணுவாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாளைய வருமானத்தை இன்றைய செலவு செய்வதுதான் கிரெடிட் கார்டோட சித்தாந்தம். அது அமெரிக்காவுக்கு செட் ஆகும். ஏன் அமெரிக்காவுக்கு செட் ஆகும் சார் அப்படின்னா, அவங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிற அந்த கான்செப்டே பெருசா ஒன்றும் கிடையாது. இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மி. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா, பொண்ணை படிக்க வைக்கணும், பொண்ணுக்கு வந்துட்டு பிரசவத்தை பார்க்கணும், முதல் குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கணும், கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும், மாப்பிள்ளைக்கு வந்துட்டு தங்க நகையை வாங்கி கொடுக்கணும், பிரசவத்துக்கு பொண்ணோட பிரசவத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், இல்ல பொண்ணுக்கு கல்யாணம், எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம நடத்தணும் இல்லையா? அது வாழடி வாழியா அது பாட்டு பல கலாச்சாரத்துல வந்துட்டு இருக்கு. நம்ம சாவர இருக்க நிழல் மாதிரி பல செலவுகள், குடும்ப செலவுகள் நம்மளே சேர்த்து கொண்டு வந்து கொண்டே இருக்கு இல்லையா? நம்ம கூடிய நிழல் மாதிரி வரும் இல்லையா? அப்போ நாளைய வருமானத்தையும் நம்ம இன்னைக்கு செலவு பண்ற அந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டுங்க, நாளைக்கு 60 வயசு 70 வயசுல பத்தின ஏகப்பட்ட செலவு வரும்போது அன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் வருமானம் அது கிரெடிட் கார்டு கட்டுறதுக்கே போகும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? மாட்டிப்பீங்க இல்லையா நீங்க? அமெரிக்காவுக்கு சரி, ரைட். ஏன்னா அவங்களுக்கு அந்த இந்த செலவெல்லாம் எதுவுமே கிடையாது. 65 வயசு மாதிரி அரசாங்கம் எல்லாத்தையும் பார்த்துக்கும், பிரச்சனை. நமக்கு அப்படியா? நம்ம செலவு நம்ம தானே பார்த்துக்கணும். நாளைக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை நம்ம இன்னைக்கு செலவாச்சா நாளைக்கு செலவுக்கு பணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிப்பீங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, கிரெடிட் கார்டை நீங்க வந்துட்டு 15 நாள் இல்லை 20 நாள், அது இன்னும் ஒரு பீரியடுக்கு நீங்க கொடுக்கலன்னா 90% கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்ததுனால நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு சம்பளத்தில் வரும்போது நம்ம கட்டலாம் நினைப்பேன். சம்பளத்துக்கு வேற பல செலவுகள் திடீர்னு வரும். ஐயோ கட்டல, சரி அடுத்த மாசம் கட்டிக்கலாம். எவ்வளவு தெரியுமா இன்ட்ரெஸ்ட்? 30%, 40% வரைக்கும் போகுது. 30%, 40% கிட்டத்தட்ட 3.5 வட்டி. 3 வட்டி எல்லாம் வந்துட்டு தாங்காது சார், தாங்காது, தாங்கவே தாங்காது, யாருக்கும் தாங்காது, முடியவே முடியாது. நான் கேட்டேன் ஒரு பேங்க் கிட்ட, சார் என்ன சார் நீங்க அநியாயம் பண்ணீங்க, உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் 5% பேங்க்ல, அந்த ரேஞ்சு தான். அதுவும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆர்பிஐ வந்துட்டு ரெப்போ ரேட்லாம் நிறைய கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு சார் 30%, 40%? சார் நாங்கள் என்ன சார் பண்றது, டிஃபால்ட் ஜாஸ்தி சார். அதாவது நிறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்குறாங்க, செலவு பண்ணுங்க, அதுக்காக பேமெண்ட்லாம் கட்ட மாட்டேங்கிறாங்க சார். ஸோ லாஸ் ஜாஸ்தி ஆகுது சார், அதனால தான் சார் 30. எப்படி பார்த்தீங்களா? யாரோ ஒருத்தர் கட்டலை, அதனால அவங்களுக்கு லாஸ். அப்ப அந்த லாஸ் எப்படி ரெக்கவர் பண்றது? நம்மள மாதிரி சரியா கட்டக்கூடிய ஆட்களிடம் வாங்குகிறார்கள். அதாவது நான் வந்து நேர்மையானவன், நான் கிரெடிட் கார்டில் நான் செலவு பண்ண அந்த பணத்தை நான் கட்டுவதற்கு தயார். ஆனால் கட்டுறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல இஎம்ஐலையோ இல்லை மாசம் மாசம் கட்டக்கூடிய ஒரு சூழல் தான் எனக்கு 40%, 30% இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ கட்டல. ஸோ அவங்களுடைய பிரச்சனையை என் தலையில விழுந்து விழுந்து நான் கட்டிட்டு இருக்கேன் 30%, 40%. இது உசிதமான ஒரு செயலா? யோசிச்சு பாருங்கள், நமக்கு தேவையா? அதனால் என்னோட சஜஷன், கிரெடிட் கார்டு இருந்தால் என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு அபாயகரமான ஒரு டூல். இல்லை சார் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம் சார். எமர்ஜென்சிக்கு வேற பல விஷயம் இருக்கு சார். பெஸ்ட் தங்கம் பேங்க்ல வச்சீங்கன்னா 9%, 9.5%,
9% நினைப்போம். அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ 9.1%, 8.9%. அதுவும் கவர்மெண்ட் பேங்க்ல போனீங்க, பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி விகிதம் ரொம்ப கம்மி, ஈஸியாக கிடைக்கும். என்னன்னா பேங்கிங் அவர்ஸில் போட்டு தான் வாங்க முடியும். இதுனா வந்துட்டு ஸ்வைப் பண்ணி கிரெடிட் கார்டில் எடுத்துடலாம் சார். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் அதனால வரும் சார். அதனால என்னோட சஜஷன் வந்து, தயவு செஞ்சு உங்களிடம் கிரெடிட் கார்டு இருந்தால் தூக்கி போட்டு விடுங்கள். அது என்னைக்கா இருந்தாலும் அது பிரச்சனையான விஷயம். கிரெடிட் கார்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரெடிட் கார்டு இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போவோம். கிரெடிட் கார்டு இருக்குன்னா ஹோட்டலுக்கு போகலாம், அதுக்கு செலவு பண்ணலாம், இதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டு இருக்கேன்னு பண்ணலாம். ஆனால் அடுத்த மாதம் அது பில்லு வரும்போது பார்த்தா இவ்வளோ பெருசாக வந்து நிற்கும், கட்ட வேண்டியிருக்கும். அப்போ அடுத்த மாதம் என்னடா பண்ண, அடுத்த மாதம் மேலே தான் பார்க்கணும், செலவுக்கு பணமே இருக்காது. ஒன்று வச்சுக்கோங்க சார், லைஃப் ரொம்ப சிம்பிளான சித்தாந்தம். 10,000 ரூபா வச்சிருந்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்க வாழ்வீங்கள். 5,000 ரூபாய் வைத்துக் கொண்டிருந்தால் 5,000 ரூபாய்க்கு வாழ்வீர்கள். 1000 இருந்தால் அதற்கு தகுந்த போல வாழ்வீர்கள். உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆயிடும். இல்லை வீட்டில் கார் நீங்க சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லை திடீர்னு ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் ஆகல, ஆட்டோவில் பஸ்ஸில் போகல, கண்டிப்பா போவோம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். கிரெடிட் கார்டு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்ய தோணும். அது இல்லை என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக செலவு பண்ண தோணும். மனசுல அது மைண்ட் டியூன் ஆகி போச்சுன்னா அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும். பிரச்சனையே எதுவுமே கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். கிரெடிட் கார்டு என்று இருந்தால் தலையை சுத்தி விட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கை வளமாகும், எதிர்காலம் நன்றாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நம்பி உங்கள் மனைவியும் மக்களும் இருக்கிறார்கள். வீட்டுக்கு போனாலே அப்ப எல்லாரும் உங்களை தான் பார்ப்போம். ஏன்னா இந்த மனிதன் நம்மை காப்பாற்றுவான். நம்முடைய எல்லா செயலுக்கும் சொல்லுக்கும் இவன் அரணாக இருந்து நம்மை எதிர்காலத்தை வளமாக்குவான் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில மண் அள்ளி போடவே போடாதீங்க. அதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, இல்லைங்களா? புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்காலம் என்று ரொம்ப முக்கியம். அந்த எதிர்காலத்தை நம்ம பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக கிரெடிட் கார்டை தூக்கி போடுங்க. இருக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்துட்டு போவோம் சார், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உலகத்துக்கு நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உலகம் நம்மளை பார்த்து ஐயோ அவங்க நினைப்பா இவங்க யாருக்கும் நம்மை பற்றி நினைப்பதற்கு நேரம் இல்லை. அதுதான் உண்மை. ஓகேங்களா? நீங்க டெய்லி நடந்து போங்க, இல்ல ஆட்டோல போங்க, இல்ல சைக்கிள்ல போங்க. சைக்கிள்ல போறதா போவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு 1000 வேலை நம்ம பார்த்துட்டு போயிடும். இதுதான் உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால கிரெடிட் கார்டு என்று ஒன்று இருந்தால் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. அது டியூ கட்டி முடிச்சுங்க. அதோட அப்பா போறோம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது போயிடுங்க. ஓகேங்களா? இதை பத்தி உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.